வணக்கம். நான் தான் உங்கள் SIVA EDITZ. இப்போ இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன மாதிரி பார்க்க போகிறோன்னா அப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸு தான் நம்ம காலண்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி விஜய் வச்சு பண்ணுங்கள், காலண்டர் டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டார். அதனால் இப்போ வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். போன வீடியோவில் வந்து இதே மாதிரி அஜித் வச்சு போட்டிருந்தோம். அதனால் இந்த வீடியோவில் வந்து விஜய் வச்சு போடுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். பிஸ்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதை ப்ளஸ் ஐக்கானை கொடுங்க. அது கொடுத்தப்புறம் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தப்புறமா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரோப் பண்ணணும். அது க்ரோப்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சைஸ் இருக்கும். நான் வந்து இப்போ 3:9 அந்த இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைஸ் வரும். கொடுத்துட்டு ஓகே ஊற்றுவோங்க. ஓகே ஊற்ற அப்புறமா இப்போ ஆட் ஃபோட்டோ போங்க. நான் வந்து இந்த பேக்ரவுண்டை எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ்க்கு போங்க. அதில் வந்து பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை குத்துவாங்க. அது வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சப்பறம் ஓகே ஊற்றுவாங்க. ஓகே ஊற்றிட்டு இங்கேயும் ஓகே ஊற்றுவாங்க. மறுபடியும் நான் வந்து இப்போ ஆர்ட் ஃபோட்டோ போகிறோம். நான் வந்து இப்போ விஜய் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸுக்கு ஆப்ஷனுக்கு போங்க. ஃபுல்லாங்கிற செட் பண்ணிவிட்டு எரேஸுக்கு போனதுக்கப்புறம் ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு இந்த காலுக்கிட்ட மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை மட்டும்தான் எரேஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா ஓகே ஊற்றுக்கோங்க. இப்போ வந்து இமேஜை வந்து கரெக்டாகிறத செட் பண்ணிக்கோங்க. நான் அப்படிங்க செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஆட் ஃபோட்டோ போகிறேன். அதில் வந்து இந்த இமேஜை லென்ஸ் இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்படி சைடில் வந்து டபுள் லேயர் மாதிரி இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா மூவ்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு தடவை கொடுங்க. அதை கொடுத்துட்டு பெருசாங்கிற செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாங்கிற செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வந்து நான் ஆர்ட் ஃபோட்டோ போகிறேன். இப்போ இந்த காலண்டர் இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து கீழே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்ட்ரு கொடுங்க. பார்ட்ரு வந்து பிளாக் கலர் கொடுங்க. கீழே அவுட்டர்ன்னு கொடுங்க. அதில் வந்து 1ங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். செட் பண்ணிவிட்டு ஓகே ஊற்றுக்கோங்க. ஓகே ஊற்றப்புறமா நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக இருக்கேன் பார்த்துக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஓகே ஊற்றுக்கோங்க. ஓகே ஊற்ற அப்புறமா மறுபடியும் இப்போ வந்து நம்ம ஆர்ட் ஃபோட்டோ போகிறோம். டெக்ஸ்ட்டு எழுதுகிறோம். நம்ம அதில் வந்து மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்குவோம். மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரோஸ் கலர் ஏரோ மாதிரி இருக்குதுல்ல, அதை கொடுத்தீங்கன்னா அது ஃபாண்ட்டு உள்ளார போகும். வந்து அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுங்க.
அதை கொடுத்ததுக்கப்புறமா மை ஃபாண்ட்டுன்னு அப்படின்ட்டு அதில் வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபாண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட ஃபாண்ட் இருந்தால் இந்த மாதிரி தான் காமிக்கும். நான் வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கலர் கொடுக்குறேன். இது ஸ்டோ கலர் பிளாக்கு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தது கலரில் வந்து ப்ளூ கலர் கொடுங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ப்ளூ கலருங்கிறத செட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கு வந்து மாஸ்டர் அந்த இதுக்கு வந்து ஷேடோ கொடுங்க. ஷேடோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி பிளர்ரையும் செட் பண்ணிட்டு பொசிஷனில் கரெக்டாக 4 பக்கமும் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷேடோங்கிறது நல்லாயிருக்கும். செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டோ கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்து பார்ப்போம் நல்லா இருக்கான்னு பார்க்குறது. அதனால் நம்ம பிளாக்கே வச்சுக்குவோம். பிளாக்குங்கிறத செட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போங்க. நான் வந்து இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதை வந்து க்ராப் பண்ணணும். க்ராப் உள்ள போனீங்கன்னா இது 3:4ங்கிற சைஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு சின்னதாங்கிறத கீழே அந்த காலான் இருக்குல்ல அது பக்கத்தில் நம்ம செட் பண்ண போகிறோம் அந்த இமேஜை. அங்கே இந்த இமேஜை செட் பண்ணிங்கன்னா என்ன வேறு யாராச்சும் இமேஜை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த இமேஜை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். கீழே கரெக்டாங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஷேடோ கொடுங்க. இதே மாதிரி நம்ம ஒப்பாசிட்டியும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பிளரையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த இது வந்து நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பொசிஷன் வந்து 4 பக்கம் வர மாதிரி ஷேடோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக சின்னதாக செட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அந்த சைடு அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். இந்த இமேஜை செல்லு ஹேங் ஆகிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த சைடும் செட் பண்ணிக்கோங்க 2 பக்கத்துமே. அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த பக்கத்து இந்த இமேஜ் கரெக்டாக வைக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா ஒரு 3 கோடு மாதிரி வரும். இந்த இதுக்கு லைனு இந்த வந்துடுச்சு. இது மாதிரி அதுக்கப்புறமா ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இமேஜ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக காலண்டர் வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து மறுபடியும் ஆர்ட் ஃபோட்டோங்கிறது போகிறோம். இதில் வந்து உங்கள் இமேஜ் ஏதாச்சும் வைக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ரோப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமேஜ் உங்களுக்கு இழுக்கிறது கொஞ்சம் பெருசாகிறது நல்லாயிருக்கும். இதை வந்து எரேஸில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஊற்றுவோங்க. ஓகே ஊற்றிட்டு இதை வந்து சின்னதாங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த ஃபோட்டோவுக்கு ஷேடோ கொடுங்க. ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும். வந்து ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுக்கோங்க. பிளருங்கிறத கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. பொசிஷனில் வந்து உங்களுக்கு எந்த சைடு ஷேடோ வேணுமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன் ஷேடோ. செட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு எழுதுவோம். உழைப்பு உண்மை உயர்ந்திடு உன்னால் முடியும் இந்த டயலாக் வந்து எழுதியிருக்கேன். இதை மேலேங்கிற செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மை ஃபாண்ட்டுக்கு போய்க்கோங்க. அதில் வந்து உங்கள்கிட்ட ஃபாண்ட் இருந்துச்சுன்னா எந்த ஃபாண்ட் வேணால் செட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபாண்ட் நல்லாயிருக்கோ அதை செட் பண்ணிக்கோங்க. நான் இதை செட் பண்ணிவிட்டு பிளண்டுங்கிற ஆப்ஷனில் வந்து ஓவர்லேங்கிறத கொடுத்துக்கிறேன்.
ஓவரில் ஊற்றுவாங்க. கலரில் வந்து பிளாக் கலர் ஊற்றுவாங்க. நான் வந்து பிளாக் ஊற்றிருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாகிடுச்சு. ஒவ்வொரு தடையும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா ஓகே ஊற்றுக்கோங்க. இப்போ ஓகேங்கிறத ஊற்றுவாங்க. ஊற்றதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம காலாண்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை போடுறேன். இன்னும் இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.